ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் காட்டில் கண்டெடுத்த கனகமணி சிம்மாசனத்தின் கதை பகுதி 2. தண்ணீரில் எண்ணெயும் ஒற்றனிடம் ரகசியமும் தகுதி படைத்த மனிதனுக்கு சிறு பரிசும் புத்தி கூர்மையுள்ள மனிதனிடம் அறிவும் தானாகவே பரவும் அன்றோ. இந்த கொள்ளையின் அதிசயத்தை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன? இவ்வாறு சிந்தித்த போஜராஜன் கனிவான குரலில் சரவணபட்டனை நோக்கி, அறிஞனே, உன் புகார் நேர்மையானது. இந்த கொள்ளையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நீ அடுத்த வருஷம் பூராவும் காலம் தள்ள வேண்டும். அதை உணராது பசியின் மயக்கத்தில் நான் பரிவாரங்களுடன் இதனுள் நுழைந்து விட்டேன். அதற்கு பிரதியாக இந்த கொள்ளையை உன்னிடமிருந்து கிரயம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறேன். நீ விரும்பியதை தாராளமாக தெரிவி என்று கேட்டான். அரசே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், எது செய்யலாம் எது செய்யக்கூடாதென்பதை தெரிந்தவர். இந்த கொள்ளையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்து கொள்ளலாம். பார்க்க போனால் தங்களை மகாவிஷ்ணுவுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். பகவானின் கடைக்கண் பார்வை விழுந்ததால் எவன் தரித்திரமும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாது ஒளிந்து போய்விடுமே. அவ்விதமே அரசனும் கற்பக விருட்சம் என சொல்லப்படுகிறான். பகவானை நேரில் காண முடியாது. தாங்களோ பிரத்யட்ச தெய்வம். என்னுடைய கஷ்டங்களும் வருத்தங்களும் தங்களை கண்ட மாத்திரத்திலே ஒளிந்து விட்டன. அப்படி இருக்க இந்த கொள்ளை ஒரு பிரமாதமா என்று பணிவுடன் தெரிவித்தான் சரவணபட்டன். அவன் வார்த்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட போஜராஜன் அக்கொள்ளை பதிலாக அநேக பரிசுகளும் திரவியங்களும் இனாம் நிலங்களும் அவனுக்கு கொடுத்து அக்கொள்ளையை அவனுடையதாக்கி கொண்டான். மறுநாளே அவன் தன் அரசாங்க ஆட்களை விட்டு பரன் இருந்த இடத்தில் தோண்டி பார்க்க செய்தான். அவ்வாறே ஆட்கள் பூமியை வெட்டி பரிசோதித்தார்கள். மண்ணை ஆழமாக வெட்டும் போது டங் என்ற ஒளியுடன் அழகிய நவரத்ன சிம்மாசனம் ஒன்று தென்பட்டது. போஜன் அளவில்லா ஆனந்தம் கொண்டான். மேலும் பூமியை நாற்புறமும் குடைந்து வெட்டச் செய்தான். அங்கே நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டதும் 32 படிகளும் அழகிய பதுமைகளும் கொண்டதுமான பொற்சிம்மாசனம் ஒன்று இருந்தது. போஜராஜனின் மகிழ்ச்சிக்கு ஓர் அளவில்லை. அந்த சிம்மாசனம் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் நிற்கும் போதே உள்ளத்தில் உயர்ந்த மனோபாவங்கள் ஏற்பட்டன. அந்த அதிசயமான நவரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தால் எவ்வளவு நற்குலங்களுக்கு இருப்பிடமாகி புவனமெங்கும் பிரகாசிக்கலாம். அரசன் அந்த ஆவலோடு பள்ளத்தில் இறங்கி சிம்மாசனத்தை மேலே தூக்க செய்தான். ஆட்கள் ஒன்று சேர்ந்து சிம்மாசனத்தை தூக்க முயன்றார்கள். சிம்மாசனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. குஜபல பராக்கிரம மன்னனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அருகிலே நின்ற நீதி வாக்கிய மந்திரியை பார்த்தான். மாமந்திரி, நவரத்ன சிம்மாசனம் இடத்தை விட்டு பெயர மறுப்பதின் காரணம் என்ன என்று கேட்டான் போஜராஜன். பூபதி, பூமியில் புதையுண்டு கிடந்த இச்சிம்மாசனம் புராதன காலத்தை சேர்ந்தது. தெய்வத்தன்மை வாய்ந்தது. இதற்கு உரிய பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியையும் பலனை அளிக்காது என்றார் நீதி வாக்கிய மந்திரி. உடனே புவிமன்னன் புரோகிதர்களை வரவழைத்து சிம்மாசனத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளையும் உபச்சாரங்களையும் செய்யுமாறு வேண்டினான். அதற்கு பிறகே சிம்மாசனம் அதன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தது. இதை கண்ட அரசன் நீதி வாக்கிய மந்திரி, ஆரம்பத்தில் சிம்மாசனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல் தோன்றியது. ஆனால் இப்பொழுதோ உன்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் நடந்து கொண்டதால் சிம்மாசனத்தை வெளியே எடுக்க முடிந்தது. ஆகவே அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது லாபகரமானதோடு சிறந்ததாகும் என்றான். அப்போது நீதி வாக்கிய மந்திரி மன்னனை பார்த்து, மணிமுடி வேந்தே, கேளுங்கள். எவனொருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் ஆலோசனையையும் கேட்காவிடில் அவன் அழிவையே அடைவான். தாங்கள் அப்படி அல்ல. நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் இவ்விஷயத்தில் என் ஆலோசனைக்கு செவி கொடுத்தீர்கள். ஆகவேதான் தாங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனின்றி வீண் போவதில்லை என்றார். அப்பொழுது போஜ
மன்னன் மீண்டும் சொன்னான், மந்திரி, எவனொருவன் வரப்போகும் கெடுதல்களை முன்னதாகவே உணர்ந்து ஆட்சியாளனை நல்லதற்ற வழியிலே செல்லாது தடுத்து நேர்மையான பாதையில் அழைத்துச் செல்கிறானோ அவனே உண்மையான மந்திரியாவான். ஆம் அரசே, நடுமந்திரி எப்போதும் தன் அரச பீடத்தின் தலைவனுடைய நலத்திலே கருத்து உடையவனாய் இருக்க வேண்டும் என்று நீதி வாக்கிய மந்திரி பல உண்மைகளை கூறலானார். மந்திரிகள் இல்லாத ராஜ்யம் உரை பண்டங்களை சேர்த்து வைக்கும் உக்கிரானம் இல்லாத கோட்டை, அனுபவிக்க யவனம் இல்லாத அதிர்ஷ்டம், அறிவு இல்லாத துறவரம், வஞ்சகர்கள் இடையே தர்ம சிந்தனை, வேசிகளிடையே காதல், நீசர்களிடையே நட்பு, அழகிகளிடையே சுதந்திரம், ஏழையிடம் கோபம், வேலைக்காரனிடத்தில் ஆத்திரம், பிரபுவிடம் அந்யோன்யம், பிச்சைக்காரன் வீடு, சலன புத்தியுள்ள பெண்ணிடம் புனிதத்தன்மை, திருடர்களிடையே கௌரவம், முட்டாள்களிடையே முன்னேற்றம், இவை அனைத்தும் கெடுதலானதே. மேலும் ஆட்சியாளன் பெரியார்களை கௌரவிக்க வேண்டும், அறிஞர்களின் ஆலோசனையையும் கேட்க வேண்டும், ஆண்டவனையும் அறநெறியாளர்களையும் பூஜிக்க வேண்டும், நல்ல பாதையிலே வாழ்க்கையை செலுத்த வேண்டும். இன்னும் அரசனுக்கு கூறப்படும் நற்குணங்கள் அனைத்தும் தங்களிடம் காணப்படுகின்றன. அதனால் தான் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாக விளங்குகிறீர்கள். இன்னும் மந்திரியாக வருபவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாகவும் திறமைசாலியாகவும் காமந்தியின் நீதி சாஸ்திரத்தையும் சாணக்கியனின் அஸ்த சாஸ்திரத்தையும் பஞ்சதந்திரத்தையும் நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். மேலும் அவன் குடிமக்களின் சேமத்தில் விருப்பமுடையவனாகவும் தன் சக பிரதானிகளை நன்கு நடத்தி செல்லும் திறமை வாய்ந்தவனாகவும் அரசனுடைய போக்கிற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவனாகவும் ஆட்சி பீடத்தை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருத்தல் வேண்டும். மேலும் இல்லற நற்குணமும் வாய்ந்தவனே மந்திரியாக தகுந்தவன். நந்த மன்னன் தன்னுடைய மந்திரி பசுஸ்ருதன் மூலம் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான் அல்லவா என்று நீதி வாக்கிய மந்திரி ஒரு கேள்வியுடன் கூறி முடித்தார். அது எப்படி? அந்த கதையை எனக்கு விரிவாக தெரிவி என்று போஜராஜன் கேட்கவே நீதி வாக்கிய மந்திரியும், புவனபதியே, அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு கதையை ஆரம்பித்தார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.